இந்த ப்ரொமோவில் சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுவார். என்ன காவேரி, என்னாச்சு, யார் உன்னை யார் மிரட்டினா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா? காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்னு எதிர்பார்த்தோம். இந்த ப்ரொமோ வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ சாரதா வந்து வீட்டிலே இல்லை, சென்னையில் இல்லை. அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. சாரதா வந்து தான் கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பசுபதி வந்து வீட்டை அபகரிச்சிட்டான், கொடைக்கானலில் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை அபகரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சாரதா ஃபோன் பண்ணவுமே, அப்போ காவேரி உடனே நம்ம போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. குமரன் நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. கங்காவால் வர முடியாது, இங்கே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. பாட்டி நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல். அதனால் யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆல்ரெடி சாரதா அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே சாரதா இருப்பாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. இந்த ப்ரொமோ நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ. என்னங்க, விஜய் காவேரிக்கிட்ட என்ன பேசுகிறாரு, இல்லை பேச மாட்டாரா, கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்பாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. நம்ம எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறையாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் இந்த ப்ரொமோவில் நான் எதிர்பார்த்தது வரல. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வீட்டை அபகரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இல்லையா, அதனால் பசுவும் காவேரியும் மோதுறாங்க அப்படிங்கிறது தான்.